கரூரில் சுட்டெரிக்கும் வெயிலில் குடிகாரர் ஒருவர் போதையில் கால் மேல் கால் போட்டு படுத்திருந்த காட்சி வைரலாகி வருகிறது. கரூர் பேருந்து நிலையம் முன்பு பட்டப்பகலில் வெயிலின் தாக்கமே தெரியாத அளவிற்கு கூலாக சாலையில் அவர் படுத்திருந்தார். இதைக் கண்ட பலர் முகம் சுடித்தபடியும் வேடிக்கை பார்த்தபடியும் கடந்து சென்றனர். ஈரோடு அருகே விவசாய கடனை மானியத்துடன் வாங்கித் தருவதாக கூறி 217 சவரன் நகை மற்றும் லட்சக்கணக்கான ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். ஆப்பக்கூடல் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளிகளான கருணாமூர்த்தி 30க்கும் மேற்பட்டவர்களிடம் 217 சவரன் நகை மற்றும் 89 லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்று மோசடி செய்தது தெரியவந்தது. கடந்த 22ஆம் தேதி அந்தியூர் காவல் நிலையத்தில் கருணாமூர்த்தி சரணடைந்ததை தொடர்ந்து அவரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கருணாமூர்த்தியிடமிருந்து பல்வேறு இடங்களில் நகைகள் அடமானம் வைத்ததற்கான ரசீதுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரசீது மூலமாக நகைகள் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். விருதுநகர் அருகே 2000 ரூபாய் கடன் விவகாரத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆட்டு வளர்ச்சியை சேர்ந்த சூர்யா, மம்சாபுரத்தை சேர்ந்த பாண்டியிடம் செலவிற்காக வாங்கிய 2000 ரூபாய் பணத்தை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற மோதலில் சூர்யா காயமடைந்தார். இதில் ஆத்திரமடைந்த சூர்யா வீட்டிலிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை பாண்டி உள்ளிட்டோர் மீது வீசியதாக கூறப்படுகிறது. குண்டுகள் வெடிக்காததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக சூர்யா உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சூர்யா வீட்டிலிருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை தீபமலையில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் நெய் டின்கள் உள்ளிட்டவற்றை வன பாதுகாப்பு குழுவினர் அகற்றினர். கார்த்திகை தீப திருவிழாவில் கடந்த 13ஆம் தேதி மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணிகளில் வனத்துறையினர், கொப்பரை பாதுகாவலர்கள், வன பாதுகாப்பு குழுவினர் ஆகியோர் ஈடுபட்டனர். 15 மூட்டைகளில் அவற்றை கட்டி மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் தவிர்த்து சுமார் 1500 ஹெக்டரில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருப்பதாக MP சு வெங்கடேசன் விவரித்துள்ளார். மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் 2000 ஹெக்டேர் பரப்பு கொண்ட நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு ஏலம் விடுவது தொடர்பாக தமிழக அரசுக்கு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு கோரிய ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாயக்கர்பட்டி உள்பட ஏலத்திற்கு விட திட்டமிடப்பட்ட 3 சுரங்க இடங்களின் விவரங்களை மத்திய அரசு கோரிய நிலையில் அதை தமிழக அரசு கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 193 ஹெக்டேர் பரப்பிலான பகுதியில் பல்லுயிர் பரவல் பகுதி இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருந்தாலும் ஏலத்திற்கு விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024 நவம்பர் 7ஆம் தேதி இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏலம் விடப்பட்டதாகவும் அதுவரை நிறுத்தி வைக்க கோரி தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏலம் விடுவதுடன் மத்திய அரசின் பணிகள் முடிந்து விடுவதாகவும் ஒப்புதல் கடிதம், சுரங்க ஒப்பந்தம் போன்றவை மாநில அரசாலே வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே பல்லுயிர் பரவல் பகுதி மற்றும் பாரம்பரிய சின்னங்கள் உள்ள இடமாக இருப்பதால் அவற்றை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குறிப்பிட்ட 193 ஹெக்டேரில் சுரங்கம் அமைக்கப்படாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மீதமுள்ள பகுதியில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆராய வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய அரசு அதுவரை ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் தருவதை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைக்க வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை மேலூரில் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு மதுரை மாவட்ட மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தியே பிரதமர் நரேந்திர மோடி முடிவுகள் மேற்கொள்வார் என்பது இந்த நடவடிக்கை மூலமாக மீண்டும் உறுதியாகி உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அதே சமயம் அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள சுமார் 193.215 ஹெக்டேர் நிலப்பகுதியில் மட்டும்தான் சுரங்கப்பணி நடக்காது என்று மத்திய அரசு கூறியிருப்பதாக MP சு வெங்கடேசன் விவரித்துள்ளார். ஆனால் சுற்றுவட்டாரத்தில் மீதமுள்ள 1800 ஹெக்டேர் அளவிலான நிலப்பகுதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை ஒன்றிய அரசு தெளிவாக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மொத்தமாக கைவிட வேண்டும் என்றும் அதுவரை மக்கள் போராட்டம் தொடரும் என்றும் சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார்.